10th Science and Technology, lesson number 12, 12.2, non-renewable energy sources. You know that petrol and diesel extracted from crude oil are commonly used to run different kinds of vehicles such as cars, bus, tractors, trucks, train, aeroplanes, etc. Similarly, kerosene and natural gas are used as fuels in lamps and stoves. You should also know that crude oil, coal, and natural gas occur in limited and exhaustible quantities. They cannot be regenerated in a short period of time or used again and again. Hence, they are called non-renewable source of energy. In fact, that at present we get more of our energy from non-renewable energy sources, which includes fossil fuels such as coal, crude oil, and natural gases. Looking at the present and the future energy requirement, it is expected that our oil and natural gas reserves may last for another 30 to 35 years, assuming no major new fields are discovered. Similarly, the coal reserves may last no longer than another 100 years, so we must use these non-renewable energy sources judiciously and avoid all wastages. என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம பெட்ரோலு டீசல் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலேருந்து கிடைக்கிறது நமக்கு தெரியும். க்ரூட் ஆயில் தான் மெயின் சோர்ஸு, பெட்ரோல் எனர்ஜி தான். பெட்ரோலும் டீசலு கெரோசின் இது எல்லாமே அந்த க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு காமனான விஷயம். இந்த டீசல் பெட்ரோல் எல்லாமே எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி ஓடுறதுக்காக, அதாவது காரு, பஸ்ஸு, டிராக்டர், ட்ரக்ஸு, ட்ரெயின்ஸு, ஏரோப்ளைன்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஓடுறதுக்காக, அப்புறம் ஜென்ரேட்டர் ஓடுறதுக்காக, மிஷின்ஸ் ஓடுறதுக்காக பார்த்திங்கனாக்கா இந்த பெட்ரோலும் டீசலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வீட்டில் சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரல் கேஸும், அதாவது நம்ம சிலிண்டர்னு சொல்கிறாங்க, அப்புறம் கெரோசினும் மண்ணெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வீட்டில் ஸ்டவ்வில் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லைட்டு லாந்தெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்டிபிள் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாஸ்டிபிள்னாக்கா அது ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அது மறுபடியும் நம்ம ரீஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீஜென்ரேட் பண்ண முடியாது. இது கம்மி நேரத்துக்கு தான் இந்த யூசேஜ் நம்ம பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் நான் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை மூலமாக கிடைக்கிற நமக்கு எனர்ஜி ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், மறுபடியும் அதை ரீஜென்ரேட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பேர் நான் ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஃபாசில் ஃபியூல்லேருந்து கிடைக்கிது. அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாசில்ஸ்னாக்கா அந்த காலத்தில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா டைனாசோர்ஸ்லாம் இறந்த வாட்டி அதோட ஃபாசில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுலேருந்து நமக்கு க்ரூட் ஆயில்ஸ் இந்த மாதிரி சப்ளைஸ் கேஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அதுவும் இல்லாமல் இந்த மரக்கட்டைகள், காடுகள் எல்லாமே இருக்க மரங்கள் எல்லாமே இதுக்குள்ளே நிலத்துக்குள்ளே போய் அது கேஸாக மாறுது, இதாக ஃபாசில்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் நமக்கு கோல் கிடைக்குது. கோல்லாம் நிலக்கரி, அப்புறம் க்ரூட் ஆயில் ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம், அப்புறம் நேச்சுரல் கேஸ். இது மூணுமே பார்த்திங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் கிடைக்குது. இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்மளால் உருவாக்க முடியாது, ஆனால் இருக்கிறத யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது இயற்கையாக கிடைக்குது, நேச்சுரலாக கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவியாக மாறி போச்சு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக மாறி போச்சு. எலக்ட்ரிக்கல்ஸ் இன்றைக்கி வீட்டில் நம்ம எந்த வேலையும் பார்த்திங்கனாக்கா கரண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணணுனாலும், லேப்டாப்பை சார்ஜ் பண்ணணுனாலும், கம்ப்யூட்டர் பார்க்கணுனாலும் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு மெயினான ஒரு விஷயமாக போயிடுச்சு. இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி இல்லைனாக்கா முக்கால்வாசி வேலை நமக்கு நின்று போயிடுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போயே இப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் இருக்க ஜென்ரேஷனுக்கெலாம் எவ்வளோ எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த எனர்ஜி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இன்னும் 30லேருந்து 35 வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்டாக்கு. அதாவது நிலத்துக்கு கீழே 30லேருந்து 35 வருஷத்துக்கு தான் இந்த உலகத்துக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த ஆயிலும் கேஸும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா புதுசாக எந்த ஒரு எண்ணெய் கிணறும் கண்டுபிடிக்க முடியல, இல்லைங்கிறப்போ மாதிரி இருக்குது சுச்சுவேஷன் உலக லெவலில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கோல், நிலக்கரி பார்த்திங்கனாக்கா இன்னும் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்காது. இப்படி இருக்கும்போது நம்ம எதிர்கால ஜென்ரேஷனுக்கு நாம் இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கணும்னா நாம் கொஞ்சம் ஜுடிஷியலினாக்கா நியாயமாக தான் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ் லைக் நேச்சுரல் யுரேனியம்
are also new non-renewable. When the atoms of uranium are split in two or more parts, a very large amount of energy is released, which can be used to generate electricity energy. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் பாம்பெல்லாம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யுரேனியம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த யுரேனியம் தேவைப்படுது. இந்த யுரேனியம் பார்த்தீங்கன்னா இயற்கையால் தயாரிக்கிறது தான், இதுவும் நான் ரினியூவல் எனர்ஜி தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டம்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம ஆட்டம்ஸ் பற்றிலாம் படிச்சிருக்கோம். இந்த ஆட்டம்ஸ் யுரேனியமில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கும் போது இல்லை நிறையா பார்ட்ஸாக பிரியும் போது அது வந்து நிறைய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Let us now look into details of fossil fuels as source of energy. இப்போ ஏற்கனவே ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பற்றி நாம் அது மூலமாக என்னென்ன நமக்கு கிடைக்கிது, எனர்ஜி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். 12.2.1 Fossil fuels. Convention source of energy. Fossil fuels such as coal, oil and natural gas are important, non-renewable sources of energy. Since the beginning of mankind, we have been using fossil fuels to generate heat, light and energy for various purposes. These are primarily sourced for generating electrical energy in the world today. Over 85% of our energy demands are met by the combustion of fossil fuels. Carbon is the main constituent of these fossil fuels. Fossil fuels are excellent source of energy for our transportation needs. You may be surprised to know that approximately 1.9 billion tons of coal is burnt in a year to generate electricity in the world. A large amount of chemical energy is stored in fossil fuels. This stored chemical energy is converted into various other forms of energy such as heat, light and mechanical energy. You may be interested to knowing how the fossil fuels are formed. Millions of years ago, the remains of dead plants and animals were buried under the ground. Over the years, by action of heat from the earth core, the pressure from the rock and soil, these buried and decomposed organic material have been converted into fossil fuels. Right. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த கன்வென்ஷன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் மூலமாக நமக்கு எப்படி எனர்ஜி வருது அதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸ் என்ன இருக்குனாக்கா நிலக்கரி, கோல், ஆயில், கேஸ் இருக்குது. இதெல்லாமே முக்கியமான நான் ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ நம்ம மனித இனம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஃபாசில் ஃபியூலை வந்து ஹீட் பண்ணுறதுக்கோ இல்லை லைட் எரிய வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி நிறைய வகையான விஷயத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வர இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி உலகத்திலேயே பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது. 85% இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா 85% ஆஃப் த சோர்ஸ் வந்து நமக்கு ஃபாசில் ஃபியூல்ஸில் தான் கிடைக்கிது. அது மூலமாக தான் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி இந்த உலக லெவலில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோட மெயினான ஒரு விஷயம் எதுன்னா கார்பன். அதே மாதிரி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எதுக்குனாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நம்ம உலக லெவலில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஃபாசில் ஃபியூல்னால தான் நடக்குது. தட் இஸ் பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா இன்றைக்கி 1.9 பில்லியன் டன் ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த உலகம் ஃபுல்லாமே நாம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அதாவது கிட்டத்தட்ட 2 பில்லியன் டன்ஸோட நிலக்கரியை வந்து நம்ம எரிக்கிறோம் வருஷம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இது கிடைக்கிது நமக்கு பூமியிலேருந்து. அதே ஆட்டம் இன்னொரு விஷயமும் பார்க்கணும், எவ்வளோ பொல்யூஷன் ஆகுது இது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் இருக்குது. அதே ஆட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கெமிக்கல் எனர்ஜி, இந்த ஃபாசில் ஃபியூலில் இருக்க கெமிக்கல் எனர்ஜி பெரிய லெவலில் இருக்குது. இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து நிறைய எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கன்வெர்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனாக்கா ஹீட் பண்ணுறதுக்கு, லைட் எரிய வைக்கிறதுக்கு, அப்புறம் மெக்கானிக்கல் எனர்ஜி வரத்துக்காக இந்த ஃபாசில் ஃபியூல்ஸோட சேவ் பண்ணியிருக்க கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எப்படி உருவாச்சு அப்படின்னா
ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கோடி மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டெட் பிளான்ட்ஸ், இந்த செடி கொடி மரங்கள் இதெல்லாமே இறந்து, அதாட்டம் அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸும் இறந்து அது வந்து நிலத்தில் அப்படியே புதஞ்சி ஒரு லெவல் கீழே வந்து எர்த்தில் அது போய் செட்டில் ஆகுது. அங்கே என்ன ஆகுதுனாக்கா, இந்த ராக்கும் இந்த எர்த்தோட கோருன்னு ஒன்று இருக்குது, சென்டர் பாயிண்ட். அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த கோர்னால தான் நமக்கு கிராவிட்டி கிடைக்குது, நம்ம இது எர்த்து சுற்றுது. அந்த கோரில் இருக்க ஹீட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த ஃபாசில்ஸ் எல்லாமே, இறந்து போன ஃபாசில்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கனாக்கா, இந்த ஆர்கானிக் மெட்டீரியலுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபாசில் ஃபியூல்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக நமக்கு இந்த க்ரூட் ஆயில் எல்லாமே கிடைக்குது, கோல் எல்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட், கோல். Coal is formed in a way similar to of other fossil fuels. Though it goes through the different process called coalification, coal is made of decomposed plants matter in condition in high temperature and pressure. Though it takes relatively shorter amount of time to form, coal is not uniform substance either. Its composition varies from deposit to deposit. Factors that cause this deviation are the types of original plant matters and the extent to which the plant matters decompose. There are different types of coals such as peat, lignite, subbituminous and bituminous. The first kind of coal is peat, which is merely a mass of dead and decomposing plant matter. Peat has been used as a fuel in the past as an alternative to wood. Next, the peat becomes lignite, the brownish rock that contains recognizable plant matter and has relatively low calorific value. Lignite is basically the halfway point from peat to coal. The next phase is subbituminous, which is a shade of dull black with very little visible plant matter. This type of coal has a less than ideal calorific value. Bituminous coal is best quality of coal. It is jet black, very dense and brittle. This type of coal has high calorific value. இப்போ கோலோட நிலக்கரியோட டிஃபரன்ஷியேஷன், அதோட டீட்டெயில்ஸை சொல்கிறாங்க. கோல், இந்த கோலுங்கிறது சாதாரணமாக நம்ம நிலக்கரி பார்க்கலாம், கருப்பாக இருக்கும், கட்டமாக இருக்கும், இதை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த கோல் வந்து ஒரு ஃபாசில் ஃபியூல்ஸோட சிமிலராக தான் இருக்கும், அதுக்கு சேமாக தான் இருக்கும். இது நிறைய ப்ராசஸ், இந்த கோலோட ப்ராசஸ் நிறைய இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து கோலிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. COALIFICATION, கோலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆகிட்டு அது ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கொடுக்கறதுனால இது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா இந்த கோல் வந்து ஃபார்ம் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல் வந்து, அதாவது இந்த நிலக்கரி வந்து ஒரு கம்போசிஷன் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இது கம்போசிஷன் வேரி ஆகும் சொல்கிறாங்க. இந்த கோலோட கம்போசிஷன் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா அந்த பிளான்ட்டு தகுந்த மாதிரி தான் அந்த வேரியேஷன் மாறும். இது ஒன்று இருக்குது. அது அப்புறம் அந்த பிளான்ட்டு டீகம்போஸ் ஆகிறது பொறுத்து தான் இந்த வேரியேஷன் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்லேயே நிறைய வகையான கோல் இருக்குது. அதாவது பீட்டுங்கிறாங்க, PEAT, பீட்டுங்கிற ஒரு வகை, லிக்னைட்டுங்கிற ஒரு வகை, சப்பிட்டுமினஸ்ங்கிற ஒரு வகை, அப்புறம் பிட்டுமினஸ்ங்கிற ஒரு வகை இருக்குது இந்த கோலில். இந்த பீட்டுங்கிறது என்னன்னாக்கா, இது ஒரு டீகம்போஸான பிளான்ட்டு. இதுதான் ஒரு அதாவது பேசிக்கான ஒரு கோல் பீட்டும்பாங்க. இந்த பீட்டு வந்து பழைய காலத்தில் ஃபியூலுக்காக யூஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது ஃபியூல் மாதிரி யூஸ் பண்ணிருந்தாங்க, எரிய வச்சு எனர்ஜிக்காக இது யூஸ் பண்ணிருந்தாங்க. கட்டைக்கு பதிலாக இந்த பீட்டை யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, இந்த பீட் வந்து லிக்னைட்டாக மாறுது. இது வந்து இந்த லிக்னைட்டுங்கிறது எப்படி இருக்குன்னா, ப்ரௌனிஷாக இருக்கும், ஒரு ராக் கல் மாதிரி இருக்கும். இது வந்து அதுக்குள்ளே குளோரிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோரைடு அப்படிம்பாங்க. அந்த குளோரிஃபிக் வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதில் லிக்னைட்டில். இந்த லிக்னைட் பேசிக்காக பார்த்திங்கனாக்கா ஒரு பாதி பீட்டு வகை அப்படின்னு சொல்லலாம். பீட்டோட பாதி வகை தான் லிக்னைட் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் என்ன வருதுனாக்கா சப்பிட்டுமினஸ். இது ஒரு டல் பிளாக், அதாவது பிளாக் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்கும். இது வந்து பிளான்ட், இதுக்குள்ளே பிளான்ட் வந்து ரொம்ப அளவாக தான் பார்க்க முடியும் நம்மளால். இதுதான் சப்பிட்டுமினஸ்ங்கிறாங்க. இந்த கோல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு லெஸ்ஸாக குறைவாக தான் இந்த குளோரிஃபிக் வேல்யூ இருக்கும். இதில் சப்பிட்டுமினஸில். அதே பிட்டுமினஸ் கோல்னு அடுத்தது இருக்குது. இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோலுங்கிறாங்க. பெஸ்ட் கோல் எதுனா பிட்டுமினஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஜெட் பிளாக் கலரில் இருக்கும். இதில் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும். அப்புறம் இது வந்து இதில் இந்த குளோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸில் க்ரீன் கலர் பாக்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அது என்னென்னு பார்த்துடலாம். இதில் இன்னும் கொஸ்டின்ஸ் வரும், அதனால தான் இது ஒவ்வொன்றா அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் கோல். இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜியை வந்து இந்த நிலக்கரி கோல் மூலமாக எப்படி எடுக்கிறாங்க, ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் இதில் போட்டிருக்கு. யூ மே பி கியூரியஸ் டு நோ தட் ஹவு டு வி கெட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் கோல். It is basically by means of coal power plants. These power plants first burn coal in a large furnace, creating tremendous amount of heat. This heat is used to boil waters in the boilers so as to convert it into steam. The steam expands, causing pressure to increase in the boiler. A steam turbine is placed at the exit of the boiler so that the moving steam rotates the turbine. In this process, the energy from moving steam gets converted into mechanical energy. The rotating turbine is used to spin the magnet inside the power generator. The generator is a large electromagnet that enhances the spinning magnet. In this way, the electricity is generated, and so generated electricity is sent to national power grid from where it is distributed in different areas. ஓகே, நமக்கு படித்த உடனே ஒரு டவுட் வரும், நிலக்கரிலேருந்து எப்படா எடுக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி, இப்படா எழுதி வைக்க முடியும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் இதில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்னென்னா, இந்த கோல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா கோல் பவர் பிளான்ட்டுன்ட்டு இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த ப்ராசஸே நீங்கள் பாருங்கள். எப்படி வந்து கோல் எடுக்கிறாங்க இந்த கோல் பவர் பிளான்ட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஐடியா, நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். இது ஜென்ரல் நாலேஜ் தான். இந்த கோல் பவர் பிளான்ட்டில் இந்த கோல் எல்லாத்தையும், இந்த நிலக்கரி எல்லாத்தையும் ஒரு பெரிய ஃபர்னான்ஸில் வந்து, ஃபர்னான்ஸ்னாக்கா அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பெரிய ஒரு குழி மாதிரி இருக்கும், ஒரு பாய்லர் மாதிரி இருக்கும். அதை வந்து போட்டுட்டு ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுட்டு அதை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணும்போது அது என்ன, அந்த ஹீட் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா அந்த தண்ணி எல்லாமே கொதிக்க வைக்கிறதுக்கு ஹீட் ஆகுது. அந்த பாய்லரில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் கொதிக்க வைக்கிறதுக்கு ஹீட் ஆகுது. அந்த தண்ணி ஹீட் ஆனோடனே அது என்னவாக மாறுது, எவாப்ரேட் ஆகிட்டு புகையாக மாறும், ஸ்டீமாக மாறும். அந்த ஸ்டீம் என்ன பண்ணுதுனாக்கா ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது அந்த பாய்லருக்குள்ளே. அந்த பாய்லருக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுது அந்த ப்ரெஷரை. அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது அந்த ஸ்டீமு, அந்த புகை. அது அந்த ஸ்டீம் அப்படியே உங்களுக்கே தெரியும். இப்போ ப்ரெஷர் குக்கர் வீட்டில் வந்து அம்மா சமைப்பாங்க, அப்போ ப்ரெஷர் குக்கரில் வைப்பாங்க. அந்த ப்ரெஷர் எப்படி வருது, அந்த சின்னோண்டு குக்கர்லேயே அவ்வளோ ஸ்டீம் மூலமாக அந்த ப்ரெஷர் மேலே இருக்க அந்த இது வந்து மேலே தூக்கும்போது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் அந்த தூக்கும்போது பாருங்கள், அவ்வளோ பெரிய டர்பைனில் அவ்வளோ ஸ்டீம் இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஷரை வெடிக்கிற லெவலுக்கு இருக்கும். அந்த ப்ரெஷர், ஸ்டீமோட ப்ரெஷர் மூலமாக என்ன ஆகுதுனாக்கா அந்த டர்பைன் ஒன்று சொன்னேன் ஏற்கனவே, அதில் இருக்கிற டர்பைன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ரொட்டேட் ஆக ஆரம்பித்தோடனே அங்கேருந்து தான் எனர்ஜி ப்ராசஸே ஆரம்பிக்குது. அந்த டர்பைன் சுத்த டர்பைனுங்கிறது உங்களுக்கு ஃபேன் மாதிரி இருக்கும். இந்த விண்மில்லாம் பார்த்துருப்பீங்க, அதுதான் டர்பைனு. அது என்ன ஆகுதுனாக்கா அந்த 3 ஃபேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, 3 ரெக்கை. ஸோ அது சுற்ற ஆரம்பிச்சோன்னா அது கன்வெர்ட்டடாக என்ன கன்வெர்ட் ஆகுது, அதுலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக வெளியே வருது இந்த எனர்ஜி. இந்த டர்பைன் யூஸ் பண்ணுறது சுற்றும் போது
அது வந்து மேக்னெட்டிக் உள்ளே இருக்க பவர் ஜென்ரேட்டர், அதுக்குள்ளே ஒரு மேக்னெட், பெரிய மேக்னெட் இருக்கும், அது பவர் ஜென்ரேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரோ மேக்னெட் மூலமாக ஜென்ரேட் ஆன அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கனாக்கா பவர் கிரிட், நேஷ்னல் பவர் கிரிட்டுன்ட்டு பக்கத்தில் ஒன்று இருக்கும், அங்கே தான் இதெல்லாம் சேவ் பண்ணி வைப்பாங்க எனர்ஜியை. அந்த பவர் கிரிட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பவர் கிரிட் மூலமாக வேரியஸ் ஊருங்களுக்கோ இடத்துக்கோ அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா?